என் பிரியமான பிள்ளையே, இதோ உனக்கான இன்றைய வாக்குத்தத்தம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சங்கீதம் 56 அதிகாரம் 9 என் அன்பின் பிரியமே, வார்த்தைகள் சாவி போல. அவற்றை சரியாக தேர்ந்தெடுத்தால் அவற்றை கொண்டு எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். வார்த்தைகளை கவனமாக உபயோகித்தால் வாழ்க்கையையே வென்றுவிடலாம். உன் அப்பா நான் உனக்கு எது நல்லது எது கெட்டது என அனைத்தையும் அறிந்து உனக்கு கொடுத்திடுவேன். ஒரு தாய்க்கு தெரியும் அல்லவா ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது சிறந்தது என்று. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கலங்காமல் இரு. உன் சுமைகளை நான் சுமக்கின்றேன். நீ கடந்து கொண்டிருக்கும் பாதை உன் விடியலுக்கான பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். இருளை கடப்பவர்களுக்கு தானே நல் விடியல் காத்திருக்கும். நீ போகும் பாதையில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள், தடுமாற்றங்கள் இருக்கலாம். உனக்கான பாதையில் நீ மட்டும்தானே பயணிக்க முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில் உனக்காக உன்னுடனேதான் பயணிக்கின்றேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவிற்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன் வாழ்நாளின் பொற்காலம் இது. உனக்கானதெல்லாம் உன்னை வந்து சேரும் நேரமிது. நீ இழந்ததை கூட மீண்டும் திரும்ப பெறுவாய். உன்னை வெறுத்தவர்கள் உன்மீது அன்பு செலுத்துவார்கள். உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இவை எல்லாவற்றையும் உன் அப்பா நான் நிகழ்த்தி காட்டுவேன். நொடிக்கு நொடி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாய். எனக்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அதிசயத்தை நகர்த்தி காட்ட என்பதை மறந்து விட்டாயா? அந்த நொடி இன்று முதலே ஆரம்பமாகிறது. உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிட்டு உனக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள காத்திரு. உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த இதோ நான் வந்துவிட்டேன். உன் கோரிக்கைகள் அனைத்தும் என் செவிகளில் கேட்கும் நேரம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் நற்செய்திகளோடே விடியும் உனக்கு. பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருந்ததற்கு பலன்களை காணப்போகிறாய். எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் யோசித்துதான் செயல்பட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்குமே கூட சற்று நிதானமாக யோசித்து எதிர்வினை ஆற்ற வேண்டும். யோசிக்காமல் எதையும் செய்து விடாதே என்று அவ்வப்போது நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் பிள்ளையே, நீ இப்போதெல்லாம் சதா சர்வ காலமும் எதையேனும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு காரியம் துவங்குவதற்கு முன்பு சற்று யோசி என்று அறிவுரை வழங்கினேன். ஆனால் நீயோ காரியம் துவங்குவதற்கு முன்பும் யோசித்து குழம்புகின்றாய். காரியத்தை துவக்கிய பின்பும் சரியாக வருமா அல்லது நஷ்டத்தில் முடிந்து விடுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றாய். சரிவர நடக்கவில்லை என்றால் எவ்வாறு சரி செய்வது என்று யோசிக்கின்றாய். சரிவர நடந்துவிட்டால் இது இவ்வாறே தொடருமா என்றெல்லாம் யோசிக்க தொடங்கிவிடுகிறாய். நீ யோசிப்பது சரியா தவறா என்று கூட சில சமயங்களில் யோசித்து கொண்டு இருக்கிறாய்.
சரி, இப்பொழுது நான் உன்னை தெளிவாக்குகின்றேன். நீ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் யோசிப்பவை சரியா தவறா என்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். யோசிப்பதில் தவறு இல்லைதான், ஆனால் அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு. எதை செய்வதற்கு முன்பும் நன்றாக யோசி. ஆனால் செய்ய துவங்கிய பின்பு அதில் வெற்றி அடைவோம் என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டாம். நீ எதை பற்றி ஏனும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய யோசனைகள் சரியான பாதையில் செல்கின்றதா அல்லது தவறான பாதையை நோக்கி நகர்கின்றதா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். நீ ஆழ்ந்து யோசித்த பின், தெளிவான சிந்தனையுடன் நீ யோசித்து முடித்த பின், அந்த யோசனைகள் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவை தந்து அந்த யோசனை அங்கேயே முடிந்துவிட்டால் நீ சரியான கோணத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். மாறாக நீ யோசிக்க யோசிக்க உனக்கு குழப்பங்கள் அதிகமானால், உனக்கான சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றால், உன் யோசனைகள் முற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டே சென்றால் நீ தவறான கோணத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆழ்ந்த யோசனைகள் என்பது வேறு, தொடர் யோசனைகள் என்பது வேறு. நீ ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் அது ஒரு முடிவை தந்தே யோசனைகள் முடியும். ஆனால் நீ தொடர்ந்து யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நாட்கள் நகருமே தவிர உன் பிரச்சனைகள் ஒரு முற்று பெறாது. எனவே புரிந்து கொள், உன் யோசனைகள் சரியா தவறா என்பதை நீயே தீர்மானித்துக்கொள். எதையும் யோசிக்காமல் செயல்படுவதும் தவறு, அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதும் நிச்சயம் தவறுதான். எனவே இனி எந்த காரியத்திற்காக யோசித்தாலும் நீ யோசிப்பது சரியா என்பதை தீர்மானித்து கொண்டு யோசனைக்குள் செல். எதுவும் விளங்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்காக யோசிக்க நான் இருக்கின்றேன். என் பிரியமே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனம். ஆமேன்.